வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷம் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மூங் தால் ஃப்ரை. இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சு ஃப்ரை பண்ணி நம்ம அதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் பார்க்க போகிற ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் மாவு, இட்லி மாவு இருக்குல்ல, அந்த இட்லி மாவு வச்சு இந்த போண்டா எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 2 ரெசிபியும் அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நீங்கள் அந்த பாசிப்பருப்பு ஊற வைக்கிறது மட்டும் தான் டைம் எடுக்கும். ஆனால் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுலாம் வந்து டக்குன்னு வேக வச்சு நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இதுக்காக மெனக்கெட்டு நீங்கள் வெளியே ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ணும் அப்படி அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டிலே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன குவான்டிட்டி பருப்பு நீங்கள் இவ்வளோ எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போது பாசிப்பருப்பு ஃப்ரைக்கு, அதாவது மூங் தால் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மூங் தால் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள், அதாவது பாசிப்பருப்பு ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 100 கிராம், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க மூங் தால் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள். இந்த பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஊற வைக்க போகிறோம். அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்படி வாஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஊற வச்சு ஃப்ரை பண்ணால் நமக்கு வந்து 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும் போது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பு ஊற வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பாசிப்பருப்பு எவ்வளோ நேரம் ஊறின கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடணும். அதுக்கு பிறகு வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டும் போது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் வடிகட்டினாலும் கொஞ்சோண்டு தண்ணி தன்மை இருக்கும். ஸோ இந்த தண்ணி எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொட்டலை மாதிரி நல்லா மடிக்க ஆரம்பிங்க. மடித்த பிறகு இந்த மாதிரி முறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஈரத்தோட தன்மை வந்து அந்த காட்டன் துணியில் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணினா ரொம்ப சேஃபாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். அப்படி இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசிப்பருப்பில் இருக்க ஈரத்தன்மையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் போடும்போது ரொம்ப சூடான எண்ணெயில் போடாது, கரெக்டான சூடில் இருக்க எண்ணெயில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஏங்கிட்டீங்கன்னா, ரொம்ப சூடாக இருக்க எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு போட்ட உடனே என்ன பொங்க ஆரம்பிச்சிடும். அப்படி பொங்கினா எண்ணெய் எல்லாம் வீணாயிடும், உங்களோட அடுப்பும் வீணாயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரை பண்ணி வெந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு அப்படியே மேலே வரும். அதே டைமில் நீங்கள் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணி மேலே வர டைமில் தனியாக எடுத்துருங்க. எடுத்த பிறகு ஒரு சின்ன பவுலில் போட்டு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், சாட் மசாலா, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு இதுக்காக கடையில் போய் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். சட்டுன்னு அதிகபட்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணுற குக்கிங் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் ஊற வச்சு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க இட்லி மாவு, இந்த இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு போண்டா பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம், லெஃப்ட் ஓவர் இட்லி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? இட்லி பட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க.
அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவில் புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவுக்கு பக்குவத்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவை தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா நம்மளோட விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் அழகாக ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவை நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்ட பிறகு ஆயில் ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. எனக்கு இந்த மூங் தால் ஃப்ரை, அதாவது பாசி பருப்பை வச்சு ஃப்ரை பண்ணுறது எப்படி தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இந்த இட்லி மாவு வச்சு போண்டா எப்படி பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி இது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.